வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். கோதுமை அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யாருக்குமே இந்த அல்வா பிடிக்காம இருக்காது, எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஹல்வாவை நம்ம வீட்டிலையே சுட சுட பண்ணி சாப்பிட்லான்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸோ இந்த வீடியோவில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம கோதுமை பால் எடுக்கணும். அதுக்கு 1/2 கப் கோதுமை எடுத்துக்கலாம். இதில் உப்பு சேர்க்காம தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம சப்பாத்திக்கெலாம் பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். நான் லாஸ்ட் டைம் கருப்பட்டி அல்வா இதே மாதிரி பண்ணேன். அதில் 1 கப் கோதுமை எடுத்திருந்தேன். அது ரொம்ப நிறையா வந்துச்சு, ரொம்ப நேரமாக பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அளவை பாதியாக குறைச்சிக்கிட்டேன். நான் இன்னைக்கு 1/2 கப்பில் தான் பண்ணியிருக்கேன். நான் 1/2 கப் எடுத்ததுக்கு நான் வீடியோவில் காட்டின அளவு தான் வந்துச்சு. நீங்கள் அதுக்கும் கம்மியாக ஒரு டேஸ்ட்டுக்கு மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா 1/4 கப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுதான் அளவுன்ட்டு கிடையாது. இதை நல்லா ஓவர் நைட் ஊற வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டு இதுலேருந்து பால் எடுத்துக்கலாம். பால் எடுக்கிறது நிறையா மெத்தட்ஸில் எடுப்பாங்க, ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே பால் ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். முதல்ல ஒரு பெரிய ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இது ஓரளவு ஃபில்டர் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம குட்டியாக டீ ஃபில்டர் பண்ணுறதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சக்கை மட்டும் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் ரெடியாக இருக்குது. இதை ஒரு 4-5 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. தண்ணி பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 hours ஆயிருக்கு. தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா புளிச்சிருக்கும். இந்த தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி ஊற்றுனீங்கனாலே தண்ணி தனியாக வந்துடும். ஏன்னா இது புளிப்பாக இருக்கும், அதனால இந்த தண்ணி நம்மளுக்கு தேவைப்படாது. இது தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பால் மட்டும் இருக்குது. இது எவ்வளோன்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. கப்லேயே மெஷர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த மெஷர்மெண்ட் ஈஸியாக இருக்கும். இப்போ இது 3/4 கப் வருது. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ அதே கப்பில் 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுதான் அளவு. இப்போது இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பால் இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டோம், இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா இதில் 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் இந்த அல்வாவில் முந்திரி பருப்பு அப்படியே பச்சையாக சேர்ப்பாங்க, அது நம்ம விருப்பம் தான். நீங்கள் வேணும்னா பச்சையாக கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இதே பேனில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காயிட்டே வரும். இனிஷியலாக நம்ம வெறுமனே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ குவான்டிட்டி நிறையா எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம். ஏன்னா அது ஆல்ரெடி குக் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், குவான்டிட்டி அதிகமாக இருக்கனால. ஸோ பச்சை வாசனை ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஆனால் கம்மியான குவான்டிட்டியில் பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரம் ரெடி ஆகிற மாதிரி இருக்கும், ஏன்னா சீக்கிரமாக அது திக்காயிடும். அப்போ ரொம்ப கம்மியான டைமில் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா பச்சை வாசம் போகாது. அப்போ உங்களுக்கு அந்த கோதுமை அல்வா டேஸ்ட்டு ஆப்டாக கிடைக்காது. அதனால் கம்மியாக பண்ணும்போது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஹல்வா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரமாவது குக் ஆகணும். அப்போ தான் நல்லா அந்த பச்சை வாடை போகும். கொஞ்ச நேரத்தில் இது கோந்து மாதிரி அப்படியே திக்காயிட்டே வரும். இந்த ஸ்டேஜில் இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதாவது 3/4 கப் நம்மளுக்கு பால் கிடச்சிது, அதோட 2 பங்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை விட கம்மியாக சர்க்கரை சேர்க்கும் போது ஸ்வீட்னஸ் பத்தாது. ஸோ இந்த அளவு சேர்த்தா தான் அந்த எக்ஸாக்டான அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நெய் ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். இது நல்லா குக் ஆகிட்டே இருக்கட்டும். அப்பப்போ கைவிடாமல் கிண்டிக்கோங்க.
சைட்லேயே இன்னொரு பேனில் 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மொத்தமாக நான் 4 பங்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்வீட்னஸ் பற்ற மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ சேர்க்குறோம். இல்லை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரையை நல்லா உருக்கி நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி ஒரு ப்ரௌன் கலரில் வரும். கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரைஞ்சி போயிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். நல்லா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கரைஞ்சி ஹனி ப்ரௌன்லேருந்து நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம செஞ்சிட்ருக்க அல்வாவில் சேர்த்துடலாம். இதுதான் அந்த அல்வாவோட கலர் கொடுக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண நல்லா அந்த கலர் வரும். அப்பப்போ நெய் சேர்த்துட்டே இருங்க. நெய் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நான் இதில் மொத்தமாக 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா உருக்கிட்டு மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் இந்த ஸ்டேஜ்லேயே அல்வாவை எடுத்துருவாங்க. ஆனால் இது ஆக்சுவலான டெக்ஸ்சர் கிடையாது. இது இப்போ பார்த்தீங்கன்னா கோந்து மாதிரி இருக்கும். ஆனால் எதுலேயுமே இப்படி ஒட்டி வராமல் தனியாக விழுக்குன்னு விழும். அந்தளவு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அந்த டெக்ஸ்சர் வந்துருச்சு. நான் அடுப்பில் வச்சு 1/2 மணி நேரம் ஆயிருக்குன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் அப்படியே வரும். இந்த டைமில் நம்ம முந்திரியை சேர்த்துடலாம். நீங்கள் பச்சை முந்திரி சேர்த்தாலும் சரி, இல்லை வறுத்து சேர்த்தாலும் சரி, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி விழுக்குன்னு வர மாதிரி ஹல்வா இருக்கணும். அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெதுப்பாக இருக்கும் போது சாப்பிடுங்க. இப்போ ரொம்ப கொதிக்கும். அவ்வளோதான், நம்மளோட கோதுமை அல்வா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்தாலே சாப்பிட தோணுதில்ல. இப்போ கண்டிப்பாக போய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை யார் வேணாலும் பண்ணலாம். நம்மளுக்கு மெஷர்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எதையுமே கறிய விடக்கூடாது. பக்கத்துலேயே இருந்து பக்குவமாக பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் நீங்களுமே இந்த சூப்பரான ஹல்வாவை வீட்டில் செய்யலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.